என்ன பண்ணிருக்காங்க நீ சொல்லுங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க போயிட்டு மனு கொடுத்து இன்ன வரைக்கும் சிஎம் கால் இருக்கு, ஏதாச்சும் ஒரு காலுக்கு பதில் இருக்கா? முதல்ல வந்து ஏடிஎம்கே ஆட்சியில கூட வந்து மனுவுக்கு ரசீது கொடுத்துருந்தாங்க. இவங்க ஆட்சியில என்ன கொடுக்குறாங்க? டிஎம்கே ஆட்சியில என்ன கொடுக்குறாங்க? என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க. என்னத்தை பண்ணாரு? ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே கிடையாது. அப்பா இல்ல டப்பா டகர டப்பா. அவங்க குடும்பத்தை தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை மட்டும்தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் அவங்க எங்கேயுமே பாக்குறதே கிடையாது. அது சொல்லுவாங்க. ஏங்க அவங்க ஊழல் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் ஊழலா பண்ணிருக்காங்க. 75 வருஷமா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு நாள் 2 நாள்ல ஊழல் பண்ண கிடையாது. 75 வருஷமா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இந்த 2026 அவங்க ஆட்சி முடியுது, அவங்க அரசாங்கம் வந்து முடியுது, அவங்க எல்லாம் முடிய போகுதுங்க. உதயசூரியன் என்ன ஒன்னும் அவங்க வந்து பிரபஞ்சம் ஒண்ணும் கிடையாது. அவங்க சின்ன தானே, அவங்க இதோட மறைஞ்சிருவாங்க. அதுதாங்க விஜய், அதுதாங்க விஜய். அவர் வந்து வீட்டுல ஒருத்தர் இருந்தனாலதான் அவரை நம்பி நாங்க வரோம். சரிங்களா? அவரை வந்து ஒவ்வொரு வீட்லயும் மக்கள் வந்து அவர் லைக் பண்றாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னைக்கு இருக்க குழந்தைகளும் அவங்க லைக் பண்றாங்க. என்னன்னா அதுதான் அவரோட பாசம். அவரோட பாசத்துக்காகவும் இது வந்து கண்டிப்பா மாற்றம். இது எல்லாமே மக்களோட அன்பால விஜய் ஒரு ரசிகர் கூட்டமாக இருந்து இன்னைக்கு மக்கள் இயக்கமாக மாறி, மக்கள் இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து தொண்டர்களாக மாறி நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகிற தருணத்தில் எல்லாரும் வராங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் கூட தான் காசை செலவு பண்ணி எல்லாருமே தன்னெழுச்சியாக வர்ற கூட்டம் இதெல்லாமே. யாருங்க காசு கொடுக்குறா? யாருங்க காசு கொடுக்குறா? நாங்கள் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நாங்கள்லாம் வர்றோங்க. இன்னைக்கு ஒரு நாள் லேபர் என்னங்க ஆச்சு? 1000 ரூபா லேபரை விட்டு இன்னைக்கு வர்றாங்க. யாருக்காக? தளபதிக்காக வர்றோம், வேற யாருக்காகவும் கிடையாது. விட்டு வரீங்களா? நீங்க இவ்வளவு தூரம் வர மாதிரி நம்புறீங்களா? அந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்துவாரா? கண்டிப்பா காப்பாத்துவாரு, 100% காப்பாத்துவாரு. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு. ஏங்க இந்த 1000 ரூபாய் காசு லேபரை விட்டு வந்து காப்பாற்ற மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா? டெஃபினட்டா காப்பாத்துவாரு. அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம தளபதி கூட்டம் வந்து கடைசியாக வந்து கரூரில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 72 டேஸ்க்கு அப்புறம் வந்து தமிழகத்தில் புதுச்சேரியில் நடந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம கொங்கு மண்டலத்தில் மஞ்சள் மாநகரத்தில் நடக்குது. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் தளபதியோட எல்லா பிரச்சாரமும் சேஃப் அண்ட் செக்யூராக கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம். இதுக்கு மேலே எவனும் வந்து உள்ளே வந்து ஒன்றும் கொலாப்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு நாங்கள் கேரண்டி. எங்கள் தளபதி ரசிகர்கள் மட்டும் மன்றம் எல்லாமே நாங்கள் கேரண்டி தரோம். உள்ளே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சார்? நாங்கள் அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கோம் சார். இப்போ நான் ஒரு டைம் தான் சார் அடிப்பட முடியும், மறுபடியும் நாங்கள் அடிப்படுறதுக்கு நாங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் செங்கோட்டையன் சார் உள்ள வந்திருக்காரு. இதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தில் யாவனும் எந்த கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரண்டி தரேன் சார். கொங்கு மண்டலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த கொங்கு மண்டலம் வந்து அதிமுக ஒரு கோட்டையா இருந்தது. இப்ப அதிமுக பிரிஞ்சு வந்து இப்ப தாவேக்காக்கு வந்திருக்கா செங்கோட்டையன். இப்ப கொங்கு மண்டலம் யார்கிட்ட இருக்கும்? தாவேக்கா கிட்டயா அதிமுக கிட்டயா? தாவேக்கா கிட்ட தான் இருக்கும். ஆளும் அரசு இருந்தது அதிமுகன்றது. செங்கோட்டையன் வந்த பிறகு வந்து ஈஸியா சார் என்னன்னா அதிமுக உடச்சிட்டாங்க சார். என்ன அப்படின்னா முக்கியமான பிரமுகர்களை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதிமுக எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும்? அதனால வந்து கண்டிப்பாக செங்கோட்டையன் சார் வந்து இங்கே சிறப்பாக பண்ணுவார்னு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த சிஎம் எங்கள் தளபதி தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எம்ஜிஆர் வரப்ப இளைஞர்கள் வந்தாங்க. அதற்கப்புறம் இப்போதான் வந்து நடக்குதுங்க இந்த புரட்சி வந்து மக்கள் எழுச்சி வந்து நடக்கிறது இப்போ மட்டும் தாங்க. வேற எந்த ஒரு ஆட்சியிலுமே வந்து இந்த அளவுக்கு எழுச்சி வந்து தன்னிச்சையில் வந்து கிடையாதுங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நாங்களும் அதை லைக் பண்ணி தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நம்ம தலைவதி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா இவங்க ஆட்சியெல்லாம் போதுங்க. எங்களுக்கு வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இல்லை சுகாதாரமாக இருக்கட்டும். திருப்பூர்லாம் பாருங்கள், தெருவுக்கு டன் கணக்கில் குப்பை கணக்கு போட்டுருக்காங்க. என்னங்க குப்பை மேலாண்மை கூட சரி பண்ண முடியாதமா இவங்க என்னங்க பண்ண போகிறாங்க?